இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்பக்கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. இந்த அரங்கத்திற்கு என்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி வரும்போது கூட உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய அன்பை எல்லாம் பார்த்து விட்டு தான் வந்திருக்கின்றேன். முழுசாக மேடைக்கு வந்து சேர்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. என்னுடைய கைகளோடு நான் வருவேனா, முழுதாக வருவேனா அப்படின்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது. பள்ளி கல்வித்துறை அழைப்பதில் என்னுடைய பெயர், பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பெயர், அதேபோல அண்ணன் செல்வ பிறந்தகை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது சிறப்புரையாற்றுவோர்னு. நானும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் இல்லை, வேற ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு. இவர் வருவாரா மாட்டாரா? நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி, உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட். நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னாரு, மன்னிக்கணும் நான் லேட்டா வந்துட்டேன்னு. நான் சொன்ன மன்னிக்கணும், நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்க என்னை விட சீக்கிரமா வந்துட்டு போயிட்டீங்க, இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு வந்துட்டீங்க. வர்ற அந்த 5 நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால். இருந்தாலும் சரியான நேரத்திற்கு அவர் வந்து விட்டார். நிச்சயம் அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனா தானே வர முடியும்.